CPA Pro Version Chalkpiece Academy. இந்த பாட்டில் PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து 2025ஆம் ஆண்டிற்கான நியூ சிலபஸிலிருந்து யூனிட் 1 பார்ட் 3 நுண்ணியல் பொருளாதாரத்திலிருந்து தான் பார்ட் நம்பர் 3ஆக இது உங்களுக்கு வழங்கப்படுது. ஏற்கனவே பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வெளியாகியுள்ளது. அதனையும் பார்த்து விடுங்கள். அதனுடைய தொடர்ச்சியான பார்ட் 3ஐ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதுவதற்கு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வினாவிற்கும் உங்களது விடைகளை எழுதி கொள்ளுங்கள். அதனுடைய விடைகளை நமது விடை குறிப்புகள் வந்தவுடன் செக் செய்து கொள்ளுங்கள். இந்த பாற்றினுடைய முதல் கேள்வி 51வது கேள்வி. இதற்கு முன்னர் 50 வினாக்கள் வெளிவந்துள்ளன 2 பார்ட்டுகளாக. இப்பொழுது 51வது கேள்வி பார்க்குறோம். உள்ளீடு மற்றும் வெளியீட்டுக்கு இடையேயான தொடர்பு பற்றி ஆராய்வது டேஷ். உள்ளீடு மற்றும் வெளியீட்டுக்கு இடையேயான தொடர்பு பற்றி ஆராய்வது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி கோட்பாடு, நுகர்வோர் தேவை கோட்பாடு, செலவு கோட்பாடு, விலை நிர்ணய கோட்பாடு. உங்களது விடைகளை உடனே எழுதி கொள்ளுங்கள். விடை குறிப்பு வந்தவுடன் அதனை சரிபார்த்து கொள்ளுங்கள். 52வது கேள்வி பார்க்குறோம். பொருளியலின் நேர்மறை பண்பு பற்றி கீழ்கண்டவர்களில் விளக்கியவர். பொருளியலின் நேர்மறை பண்பு பற்றி கீழ்கண்டவர்களில் விளக்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹிக்ஸ், மார்ஷல், பிரைட்மேன், லியன் வால்ரஸ். 53வது கேள்வி. தேவையும் அளிப்பும் தாமாகவே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி மீண்டும் பழைய சமநிலையை அடைவதை டேஷ் என்கிறோம். தேவையும் அளிப்பும் தாமாகவே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி மீண்டும் பழைய சமநிலையை அடைவதை டேஷ் என்கிறோம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பழைய சமநிலை, உறுதியற்ற இயங்குநிலை சமநிலை, உறுதியான சமநிலை, இயங்கு சமநிலை. 54வது கேள்வி. தேவை கோட்டின் சரிவு அளிப்பு கோட்டின் சரிவை காட்டிலும் குறைவாக இருந்தால் டேஷாக இருக்கும். தேவை கோட்டின் சரிவு அளிப்பு கோட்டின் சரிவை காட்டிலும் குறைவாக இருந்தால் டேஷாக இருக்கும். அதாவது இதனுடைய ஆப்ஷன்ஸ் உறுதி சமநிலையாக இருக்கும், உறுதியற்ற சமநிலையாக இருக்கும், பழைய சமநிலையாக இருக்கும், எதுவுமில்லை. 55வது கேள்வி. தேவை கோட்டின் சரிவு அளிப்பு கோட்டின் சரிவை காட்டிலும் அதிகமாக இருந்தால் டேஷாக இருக்கும். தேவை கோட்டின் சரிவு அளிப்பு கோட்டின் சரிவை காட்டிலும் அதிகமாக இருந்தால் டேஷாக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, பழைய சமநிலை, எதுவுமில்லை. 56வது கேள்வி. எலமெண்ட்ஸ் ஆஃப் பியூர் எக்கனாமிக்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டேஷ். எலமெண்ட்ஸ் ஆஃப் பியூர் எக்கனாமிக்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூர்னோ, மார்ஷல், ஹிக்ஸ், வால்ரஸ். 57வது கேள்வி. பொருளாதார அமைப்பின் பல்வேறு பகுதிகளில் சமநிலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு முழுமையான மற்றும் தெளிவான தீர்வை பெறுவதற்கு பொருளாதார அமைப்பை முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று கூறியவர். பொருளாதார அமைப்பின் பல்வேறு பகுதிகளில் சமநிலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு முழுமையான மற்றும் தெளிவான தீர்வை பெறுவதற்கு பொருளாதார அமைப்பை முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூர்னோ, மார்ஷல், ஹிக்ஸ், வால்ரஸ். 58வது கேள்வி. எல்லா அங்காடிகளில் ஓர் சமநிலை விலைகள் மற்றும் அளவுகளை ஒரே சமயத்தில் கண்டறியும் முறையை டேஷ் உருவாக்கினார். எல்லா அங்காடிகளில்
ஓர் சமநிலை விலைகள் மற்றும் அளவுகளை ஒரே சமயத்தில் கண்டறியும் முறையை டேஷ் உருவாக்கினார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூர்னோ, மார்ஷல், ஹிக்ஸ், வால்ரஸ். 59வது கேள்வி. உற்பத்தி காரணிகளின் அளிப்போர் டேஷ் ஆவர். உற்பத்தி காரணிகளின் அளிப்போர் டேஷ் ஆவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தியாளர், நுகர்வோர், விற்பனையாளர், முதலீட்டாளர்கள். இப்போ நம்ம 60வது கேள்வி பார்க்குறோம். கற்பித எண்களை கொண்டுள்ள சமன்பாடுகள் இருந்தால் பொதுச் சமநிலை டேஷ். கற்பித எண்களை கொண்டுள்ள சமன்பாடுகள் இருந்தால் பொதுச் சமநிலை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தீர்வு காண முடியும், தீர்வு கிடையாது, தீர்வு காண முடியாது, எதுவுமில்லை. 61வது கேள்வி. நுகர்வோர் தங்களுடைய விருப்பங்களை அல்லது தேவைகளை பூர்த்தி செய்யும்போது ஏற்படும் திருப்தி உணர்வை டேஷ் என்று பொருளியலில் கூறப்படுகிறது. நுகர்வோர் தங்களுடைய விருப்பங்களை அல்லது தேவைகளை பூர்த்தி செய்யும்போது ஏற்படும் திருப்தி உணர்வை டேஷ் என்று பொருளியலில் கூறப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் நுகர்வு, பயன்பாடு, செயல்பாடு, எதுவுமில்லை. 62வது கேள்வி பார்க்குறோம். நுகர்வோர் பொருள் வாங்கும்போது ஒவ்வொரு அலகு பொருளிலிருந்தும் எவ்வளவு பயன்பாட்டை பெறுகிறார் என்பதை டேஷ் மூலம் காணலாம். நுகர்வோர் பொருள் வாங்கும்போது ஒவ்வொரு அலகு பொருளிலிருந்தும் எவ்வளவு பயன்பாட்டை பெறுகிறார் என்பதை டேஷ் மூலம் காணலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எண்ணளவு பயன்பாடு, வரிசை தர பயன்பாடு, மூலதன பயன்பாடு, நுகர்வோர் பயன்பாடு. 63வது கேள்வி. ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை 3 அலகுகள் வாங்குவதாக வைத்துக்கொண்டால் கிடைக்கும் மொத்த பயன்பாடு டேஷ். ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை 3 அலகுகள் வாங்குவதாக வைத்துக்கொண்டால் கிடைக்கும் மொத்த பயன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் TU3 = U1 + U2 + U0, அதாவது U0. அடுத்து TU3 = U1 + U2. அடுத்து TU3 = U2 + U3. அடுத்து TU3 = U1 + U2 + U3. இதில் உங்களுடைய விடை என்ன? இப்போ 64வது கேள்வி பார்க்குறோம். நுகர்வோர் நடவடிக்கை பற்றிய கோட்பாட்டை முதலில் முறையாக உருவாக்கி தந்தவர். இந்த மாதிரி வினாக்களில் கொஞ்சம் கவனமாக வாசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த முதலில்ன்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க நமக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நுகர்வோர் நடவடிக்கை பற்றிய கோட்பாட்டை முதலில் முறையாக உருவாக்கி தந்தவர் யாருன்றதான் இதனுடைய கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூர்னோ, ஹிக்ஸ், மார்ஷல், வால்ரஸ். 65வது கேள்வி. ஆல்பிரட் மார்ஷலின் கோட்பாடு டேஷை அடிப்படையாக கொண்டது. ஆல்பிரட் மார்ஷலின் கோட்பாடு டேஷை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதனத்தை, உற்பத்தியை, வரிசை பயன்பாட்டை, எண்ணளவு பயன்பாட்டை. 66வது கேள்வி. பயன்பாட்டை அளக்கும் அலகு டேஷ். பயன்பாட்டை அளக்கும் அலகு டேஷ். ஏன்னா இந்த பயன்பாட்டையே அளக்கிறதுக்குன்னு ஒரு யூனிட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அது என்னன்றதான் கேள்வி. அதனுடைய ஆப்ஷன்ஸ் மிடில், யூட்டில், கெட்டில், லிட்டில். 67வது கேள்வி. பொருட்களின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும்போது MU டேஷ் கொண்டே செல்லும். பொருட்களின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும்போது MU
டேஷ் கொண்டே செல்லும். அதாவது என்னவாகும் எம்யூனுடைய மதிப்பு அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைந்து கொண்டே செல்லும், அதிகரித்து கொண்டே செல்லும், குறைந்து அதிகமாகிக் கொண்டே செல்லும், அதிகரித்து குறைந்து கொண்டே செல்லும். இதில் உங்களது விடை என்ன? 68வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக உள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக உள்ளது? ஆப்ஷன்ஸ்: பயன்பாடு நுகர்வோரின் வருமானம் பற்றி குறிக்கிறது. பயன்பாடு நுகர்வோரின் நுகர்வு பற்றி குறிக்கிறது. பயன்பாடு நுகர்வோரின் முதலீடு பற்றி குறிக்கிறது. பயன்பாடு நுகர்வோரின் திருப்தி உணர்வு பற்றி குறிக்கிறது. இதில் எது சரியாக உள்ளது? 69வது கேள்வி. மார்ஷல் தனது கோட்பாட்டில் நுகர்வோரை டேஷ் என்று கூறுகிறார். மார்ஷல் தனது கோட்பாட்டில் நுகர்வோரை டேஷ் என்று கூறுகிறார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கணக்கிட்டு செயலாற்றுபவர், திட்டமிட்டு செயலாற்றுபவர், பகுத்தாய்ந்து செயலாற்றுபவர், மேம்போக்காக செயலாற்றுபவர். 70வது கேள்வி. கீழ்கண்ட மார்ஷலின் கோட்பாடுகளின் குறைபாடுகளில் ஒன்று தவறானது எது? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. கீழ்கண்ட மார்ஷலின் கோட்பாடுகளின் குறைபாடுகளில் ஒன்று தவறானது எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பயன்பாடு எண்களில் தர முடியும், பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு மாறாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இறுதிநிலை பயன்பாடு நடைமுறையில் சோதித்து அறிய முடியாது, பயன்பாடு எண்களில் தர முடியாது. இதில் எது தவறான ஒன்று? அதாவது அவரோட கோட்பாடுகளின் குறைபாடுகளில் ஒன்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வியை புரிந்து கொண்டு இதற்கு விடையளியுங்கள். 71வது கேள்வியை பார்க்குறோம். எண்ணளவு கோட்பாடு உதவி இல்லாமலேயே நுகர்வோர் நடவடிக்கையை ஆராய முடியும் என்ற கருத்தை உடையவர். எண்ணளவு கோட்பாடு உதவி இல்லாமலேயே நுகர்வோர் நடவடிக்கையை ஆராய முடியும் என்ற கருத்தை உடையவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மார்ஷல், ஆலன், கூர்னோ, வால்ரஸ். 72வது கேள்வி. ஹிக்ஸ் ஆலன் கருத்துப்படி நுகர்வோர் வாங்கும் நடவடிக்கையை பாதிக்கும் காரணிகளுள் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? ஹிக்ஸ் ஆலன் கருத்துப்படி நுகர்வோர் வாங்கும் நடவடிக்கையை பாதிக்கும் காரணிகளுள் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நுகர்வோரின் கலையுணர்வு, நுகர்வோரின் சுவையுணர்வு, நுகர்வோரின் நுண்ணுணர்வு, நுகர்வோரின் அறிவுணர்வு. இதில் உங்களது உணர்வில் உதிக்கும் விடை என்ன? இப்போ நம்ம 73வது கேள்வி பார்க்குறோம். ஹிக்ஸின் கருத்துப்படி ஒரு நுகர்வோர் வாங்கும் நடவடிக்கையை பாதிக்கும் காரணிகளுள் ஒன்று. ஹிக்ஸின் கருத்துப்படி ஒரு நுகர்வோர் வாங்கும் நடவடிக்கையை பாதிக்கும் காரணிகளுள் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நுகர்வோர் சொத்து, நுகர்வோர் பணிகள், நுகர்வோர் வருமானம், ஏதுமில்லை. இப்போ நம்ம 74வது கேள்வி பார்க்குறோம். வரிசை தர பயன்பாட்டு கோட்பாட்டிற்கு டேஷ் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது. வரிசை தர பயன்பாட்டு கோட்பாட்டிற்கு டேஷ் என்றும் பெயர் வழங்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சம இறுதிநிலை பயன்பாட்டு ஆய்வு, சம அளவு கோட்பாட்டு ஆய்வு, வளை கோட்பாடு ஆய்வு, சம நோக்கு வளைகோடு ஆய்வு. இதில் எந்த ஆய்வு சரியான பெயர்? இப்போ இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, 3வது பார்ட்டினுடைய இறுதி கேள்வி, 75வது கேள்வி. ஆலன் ஹிக்ஸ் கருத்துப்படி சுவை உணர்வை குறிக்கும் வரைபடம். ஆலன் ஹிக்ஸ் கருத்துப்படி சுவை உணர்வை குறிக்கும் வரைபடம் அது எப்படி இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சமநோக்கு வளைகோடு, குறைந்து செல் வளைகோடு,
இறுதிநிலை வளைகோடு, இறுதிநிலை பயன்பாட்டு வளைகோடு. இதில் எந்த வளைகோடு உங்களது விடை? அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, வெகு விரைவில் டிஆர்பி எக்ஸாம் வர உள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றிய செய்திகள் வெளிவந்தே கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னர் நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களது வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் உங்களது வெற்றி இலகுவாக உங்கள் கைகளில் வந்து தவழும். உங்கள் வெற்றியை அடைவதற்காகத்தான் எங்களால் இயன்ற இந்த சிறு உதவியை நாங்கள் வழங்கி கொண்டுள்ளோம். நமது வினாக்களில் வழியாக உங்களுக்கு புதிய வினாக்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்படுமோ அவ்வாறெல்லாம் உருவாக்கி வழங்கி கொண்டு வருகிறோம். புதிய சிலபஸ் படி புதிய புதிய வினாக்களை புதிய புதிய கோணங்களில் உங்களுக்காக உருவாக்கி கொண்டுள்ளோம். இந்த வினாக்களிலிருந்து டிஆர்பி ஆனது உங்களுக்கு இதில் வரக்கூடிய விடைகளுக்கு ஏற்ற மாதிரி வினாக்களைத்தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு வரிக்கு வரி தான் உங்களுக்கு வினாக்கள் எடுத்து வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் இதை நீங்கள் அந்த வீடியோவை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அதனுடைய விடைகளை நீங்களாகவே டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உறுதியாக அடுத்த டிஆர்பி உங்கள் வசம் வந்துவிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு 5 வீடியோக்கள் வெளிவந்தவுடன் ஒரு லைவ் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வாக்கில் நடத்துவது போல் செயல்பாட்டில் உள்ளது, அதாவது செயல்படுத்தும் நிலையில் உள்ளது. ஒவ்வொரு 5 வீடியோக்களுக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் நடத்திடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வாரம் ஒரு 3 வீடியோக்கள் வெளியாக உள்ளது. அதாவது வருகின்ற வாரத்தில் ஒரு 3 வீடியோக்கள் கட்டாயம் வெளியாகும்னு நம்புகிறோம். ஏன்னா அந்த வினாக்கள் எடுத்து அதுக்கு விடைகள் டைப் பண்ணி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் டெஸ்ட்டுகளை நீங்களே நல்லபடியாக எழுதுங்க, விடைகளை அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.